அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவான் குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சூரியனுக்கு குரு நட்பு கிரகம் என்பதால் இவ்வளவு நாட்களாக விருச்சகராசினியர்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் பகலவனை கண்ட பனி போல் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமையிருக்கு. அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம குருவினுடைய செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் உருவாகிறதுங்க. அர்த்தாஷ்டம சனியும் விலகியதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமையிருக்கு. இக்காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மீன ராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் கூடிய விரைவில் மேச ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா கல்யாண முயற்சி கை கூட இருக்கு. கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உத்தியோகத்தில் உயர்வும் மரியாதையும் கூடுங்க. அதே போல் கூடு தொழில் புரிவும் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. ஆற்றல் மிக்கவர்களின் நட்பால் ஆதாயம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல் பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு அந்த முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது கூடிய விரைவில் மீன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் நிச்சயம் கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குறிப்பா பிள்ளைகளால் பெருமை சேர இருக்கு. மேல் படிப்பு முடித்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தால் அவர்கள் எடுத்த முயற்சி நிச்சயம் கை கொடுங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பது சம்பந்தமான முயற்சிகளை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம் பிடிக்குங்க. முன்னோர் கட்டி வைத்த ஆலயத்தின் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன் வருவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் வியாபாரத்தை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் தற்போது மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசி அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் வந்து சேர இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல ஒரு வேலையை இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாக இருக்குங்க. அதே போல மாமன் மைத்துனர்களின் இல்லங்களில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிக்கு கொடுத்து உதவ இருக்கீங்க. உடல் நலம் சீராக இருக்கு. உற்சாகம் உள்ளத்தில் குடிக்கொள்ளுங்க. பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ள உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பிறர் வியக்கும் அளவு வீடு கட்டி கொடியேறும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்கால
காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டுங்க. பஞ்சமஸ்தானத்தில் முரண்பாடான கிரக சேர்க்கை இருப்பதால பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தாங்க இருக்கும். சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். இது போன்ற நேரங்களில் சுய ஜாதக அடிப்படையில் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கூடிய விரைவில் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல் லாபம் தருங்க. பேச்சு திறனில் சூழ்ச்சிகளில் இருந்து விடுபட இருக்கீங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நேரமாக தான் இத்தருணம் அமையிருக்கு. அதே போல் பணியாளர்கள் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பாங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் நிச்சயம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசி செவ்வாய், ராகு மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். அதே போல அஷ்டம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ஜீவனஸ்தானத்தில் கேது. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் பாதிக்கப்படக்கூடுங்க. அதே போல் பணப்பற்றாக்குறையும் குடும்ப பிரச்சனைகளின் கடுமையை அதிகரிக்க செய்யும். அதே போல் விவாக முயற்சிகள தடங்களும் தாமதமும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்கும். வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்று வர வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து இடமாற்றம் ஏற்படுங்க. அதே போல் பொறுமை நிதானம் மிகவும் அவசியம். அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நன்மை பயக்குங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டிற்கு அருகில் திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்து லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. இந்த வழிபாட்டின் பலனாக பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.